விக்கி ப்ரோஸ் கோச்சார் ப்ரிடிக்ஷன் அன்பர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். நவம்பர் 17ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் 2023ல் ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான கோச்சார பலன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சுமாரான அமைப்பு. ராசிநாதன் ஆட்சியாக இருந்தாலும் 6ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார். கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய 3, 11ஆம் பாவகங்கள் வலுத்திருக்கு. அதாவது கடன் நோய் வம்பு வழக்கு அமைப்புகள் உருவாகி மறையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். கூடுதலாக உங்களுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு தன்மை. கூடுதலாக ராசிக்கு 7ஆம் இடத்துல வார பிற்பகுதியில் புதன், சந்திரன், சூரியன், செவ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு இதுல புதன் வந்து வக்கரமா இருப்பாரு. உங்களுடைய 2, 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து கொஞ்சம் வக்கர நிலையில இருக்கிறது. வருமானம் அதிர்ஷ்டம் சார்ந்த அமைப்புகள்ல சிலருக்கு ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் மாதிரியான அமைப்புகள்ல கொஞ்சம் நஷ்டம் வரக்கூடிய அமைப்புங்க. கொஞ்சம் இப்போதைக்கு எதுலையும் அகலகால் வைக்காம இருக்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ட்ரேடிங் மாதிரியான அமைப்புகள்ல கொஞ்சம் முக்கியமான அமைப்புகளாக இருக்கும். சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். கூடுதலாக ராசி செவ்வாய் பார்த்தா ஒரு அவசர முடிவு எடுக்கிறது, திடீர்னு ஒரு முடிவை மாத்துறது, இது மாதிரியான தன்மைகள் இருக்கக்கூடிய சில காலகட்டமாக இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. 7ஆம் பாவக அமைப்புகளில் இந்த மாதிரியான ஒரு 4-5 கிரகங்கள் இருக்கிறது. ஒரு அமாவாசை அமைப்புகளில் பாபத்துவ அமைப்புகள் இல்லாமல் இருக்கிறது. காதலர்கள் வழியிலையோ கணவன் மனைவி அமைப்புகள்லையோ இல்லை நண்பர்கள் அல்லது தொழிலில் பார்ட்னர்ஷிப் மாதிரியான அமைப்புகளில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு சச்சரவோ பிரச்சனையோ வந்து பின் அது விலகக்கூடிய சில அமைப்பு இருக்கும். இளைய பருவத்தினருக்கு வண்டி வாகன அமைப்புகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லிடலாங்க. கூடுதலாக உங்களுக்கு வார பிற்பகுதியில் 23ஆம் தேதி காலையிலே விடியகாலையிலே அதிகாலையிலேயே உங்களுக்கு சந்திராஷ்டம அமைப்பு அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய 23ஆம் தேதியில் எந்த விதமான மிக முக்கியமான காரியத்தை செய்கிறதோ, முக்கிய மாற்றமான அமைப்புகளை செய்கிறதோ, ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம், மாப்பிள்ளை பார்க்க போகிறோம், வீடு அது இது மாதிரியான விஷயங்கள், பட்டா போடுறோம், கிரயம் பண்ணுற மாதிரியான விஷயங்களை இப்பொழுது தவிர்த்துக்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லது. கூடுதலாக பிள்ளைகள் வழியில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு மன சங்கடங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் புதனின் வக்கர அமைப்புகளால். அதனால பிள்ளைங்களுக்கு பணம் கொடுக்கறதோ, பிள்ளைகளுக்கு கொடுக்கல் வாங்கல் மாதிரியான அமைப்புகள் ஏதாவது ஒரு சின்ன மன நெருடல் வரக்கூடிய ஒரு வாரமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக அமையும்.